இலங்கையில் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை சீர்குலைக்க அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளை இந்தியா முறியடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களின் வாழ்வுரிமையும் இந்திய அரசின் நிலைப்பாடும் என்ற தலைப்பில் சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் நடந்தது இனப்படுகொலைதான் என்பதில் சந்தேகமில்லை என கூறிய சிதம்பரம், அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க முடியாமல் போனதற்கான காரணங்களை விவரித்த சிதம்பரம், வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் பிரதமருக்கு எழுதிய கடிதம் பற்றியும் பேசினார். அவர்கள் முயற்சி 13வது திருத்தத்தை சிதைக்க வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்று. நம்முடைய முயற்சி 13வது திருத்தத்தை காப்பாற்ற வேண்டும், அமுல்படுத்த வேண்டும் என்றார். இறையாண்மை பெற்ற ஒரு நாடு, நாம் அந்த இறையாண்மை பெற்ற நாடனுடைய அண்டை நாடு. ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டுக்கும் அண்டை நாட்டுக்கும் இடையே விவாத பொருளாக 13வது திருத்தம் மாறி இருக்கிறது.